வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் உடனடி எலுமிச்சை ஊறுகாய் எப்படி டேஸ்ட்டாக போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 எலுமிச்சம்பழம், இது வந்து பெரிய சைஸாக இருக்குது. நீங்கள் சின்ன பழமாக இருந்தால் 4 எடுத்துக்கங்க. ஒரு பாத்திரத்தில் எலுமிச்சம்பழம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதில் இந்த 2 எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு இதை 5 நிமிஷம் வெந்துட்டுருக்கட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம்னே தண்ணியில் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிச்சுட்டு தான் இருந்தது. இந்த பழத்தை வெளியில் எடுத்துடலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பீசஸ் போடலாம். ஆறிடுச்சு, பீசஸ் போட்டாச்சு. நீங்கள் வந்து இதை கட் பண்ணும்போது ஒரு பிளேட் மேலே வச்சு கட் பண்ணணும். ஏன்னா வெந்த பழத்தில் வந்து ஜூஸ் எல்லாம் வெளியில் வருது பாருங்கள். அந்த ஜூஸ்லாம் அந்த பிளேட்லேயே இருந்துக்கும். இதை நம்ம வேறு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த நறுக்கி வச்ச எலுமிச்சம்பழத்துண்டுகளோட 2 டீஸ்பூன் அல்லது 2.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி. நான் 2.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் தனி மிளகாத்தூள். அதே அளவுக்கு உப்பு. எலுமிச்சம்பழத்தில் புளிப்புத்தன்மை நிறைய இருக்கிறதுனால உப்பும் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1 டீஸ்பூன் வெந்தய பவுடர். வெந்தய பவுடர் இல்லைன்னா 1 டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெந்தயப்பொடி வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஊறுகாய் பண்ணும்போது போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நான் ஏற்கனவே வீட்டில் பொடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். இந்த உப்பு, மிளகாத்தூள், பெருங்காய பவுடர், வெந்தயப்பொடி எல்லாம் நல்லா கலக்கட்டும். ஊறுகாய்க்கு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்தாச்சு. கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஊறுகாயோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஊறுகாயை பீங்கான் ஜாடி அல்லது கண்ணாடி பாட்டில் அதில் தான் வச்சு யூஸ் பண்ணணும். சில்வர் பாத்திரத்துலலாம் வச்சா ஊறுகாயோடைய இதே டேஸ்ட்டு மாறிடும். உடம்புக்கும் நல்லது கிடையாது. 1 வீக் வரையுமே ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லாயிருக்கும். இந்த ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடனடியாக நீங்கள் ஊறுகாய் வேணும்னா இந்த மாதிரி மெத்தடில் ரெடி பண்ணிக்கோங்க. சாதாரணமாக உப்பில் ஊற வச்சு பண்ணுற எலுமிச்சம்பழ ஊறுகாயோட தோலும் சாஃப்டாக இருக்கும். இந்த ஊறுகாய்க்கு நம்ம வெந்நீரில் வேக போடுறதுனால இந்த ஊறுகாயோட தோலும் சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் நம்ம அந்த ஊறுகாயை மாதிரியே இதனுடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு நல்லா பழமாக உள்ள எலுமிச்சம்பழமாக எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ஊறுகாய் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்ட்டு. கெஸ்ட்டு வராங்க, நமக்கு உடனடியாக ஊறுகாய் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் ஊறுகாய் ரெடி பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டான உடனடி எலுமிச்சம்பழ ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.